Hi friends, welcome to our channel. இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம ஸ்டேட் போர்டு எம்சிக்யூ டெய்லி சேலஞ்சில் டே நம்பர் 5ல இருக்கும். ஸோ யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் முடிச்சாச்சு. ஸோ அடுத்து இப்போ கைன்மேட்டிக்ஸில் ஃபஸ்ட்டு 5 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இஃப் த வெலாசிட்டி இஸ் v vector is equal to 2i cap plus t square j cap minus 9k cap, then the magnitude of acceleration at t is equal to 0.5 seconds. ஸோ வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, ஆக்சலரேஷன் கேட்குறாங்க, டைமும் கொடுத்துட்டாங்க. ஸோ வெலாசிட்டி டைம் கொடுத்துட்டு ஆக்சலரேஷன் கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ இதை சால்வ் பண்ணுங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். செவன்த் கொஸ்டின். இஃப் an object is dropped from the top of a building and it reaches the ground at t is equal to 4 seconds. ஸோ ஒரு ஒரு பில்டிங்கோட டாப்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் ட்ராப் பண்ணுறாங்க. அது வந்து கிரவுண்டுக்கு 4 செகண்ட்ஸில் வந்து படுது. ஸோ அந்த கிரவுண்டை ரீச் பண்ணுது. தென் த ஹைட் ஆஃப் த பில்டிங் இஸ். ஸோ அப்படி ரீச் பண்ணுறப்போ அந்த பில்டிங்கோட ஹைட் எவ்வளோ இருக்கும்? ஏர் ரெசிஸ்டன்ஸ்லாம் இல்லாதப்போ கேட்டிருக்காங்க. ஸோ கிராவிட்டியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அந்த பில்டிங்கோட டாப்லேருந்து போடுறப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து 4 செகண்ட்ஸில் கிரவுண்ட் ரீச் ஆகுது. அப்போ அந்த பில்டிங்கோட ஹைட் எவ்வளோ தான் இதை. ஸோ இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணுங்க. ஸோ டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு எது எதெல்லாம் ஆன்சர் வருதோ அதுக்கான அதோட ஆன்சர்ஸ்லாம் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ மீதி வராததெல்லாம் சொல்யூஷன்ஸ் போடுவோம். ஸோ அதில் உங்கள் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். எய்த் கொஸ்டின். A ball is projected vertically upwards with the velocity v. It comes back to the ground in the time t. Which vt graph shows the motion correctly? ஸோ ஒரு பாலை வெர்டிக்கலாக நம்ம தூக்கி போடுறோம், மேலே தூக்கி போடுறோம். ஸோ அது வந்து திருப்பி கிரவுண்டுக்கு வருது ஒரு டைம் டீல. ஸோ எந்த வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து அந்த மோஷனை வந்து கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. ஸோ மீதி 2 ஆப்ஷன் இங்கே இருக்கு. ஸோ டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸோ சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். 9th கொஸ்டின். If one object is dropped vertically downward and another object is thrown horizontally from the same height, then the ratio of the vertical distance covered by the both objects. ஸோ புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. இவரோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். So next question போவோம். 10th question. A ball is dropped from some height towards the ground. Which one of the following represents the correct motion of the ball? Sorry. So ball is dropped from some height towards the ground. Which one of the following represents correct motion of the ball? ஸோ நம்ம வந்து ஒரு பாலை வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்லேருந்து கிரவுண்டை நோக்கி தூக்கி போடுறோம். ஸோ அதை அந்த மோஷனை எந்த கொடுத்துருக்க டயக்ராம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
ஸோ இந்த 5 கொஷின்ஸும் உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர்ஸ் எல்லாம் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கான்செப்ட்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் A to Kக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.